ராம் நாராயண ராம் பிறவியில் பெற்ற மனிதன், உள்ளார்ந்த சக்தியுடன் உள்ள மனிதன் இந்த வார்த்தைகளை சொல்ல முடியாது. அவன் அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான ஜீவ தர்மம் பற்றி பேசுவான், வெறும் மனித தர்மம் பற்றி அல்ல. மனிதன் தன்னை பெரியவன் என நினைக்கிறான். ஆனால் யார் பெரியவன், யார் சின்னவன்? மனிதன் பெரியவனா? இல்லை, இல்லை. உங்கள் நாட்டை பாருங்கள். பயா பறவை எப்படி தனது கூடு கட்டுகிறது? தொங்கிக் கொண்டு தொங்கிக் கொண்டு. அது எவ்வளவு அழகாக இருக்கும். மனிதன் இதைப்போல் எப்போதும் செய்ய முடியாது. அதேபோல் ஒரு நாய் குற்றவாளியை பிடித்து போலீசின் கௌரவத்தை காக்கிறது. அங்கே எல்லா போலீசும் தோல்வியடையும். இந்த நாய் சக்தியை பெற 12 ஆண்டுகள் பிடிக்கும். அதேபோல் பாம்பின் சக்தி நாயின் சக்தியை விட அதிகம். மலையருகே ஒரு வகையான பூச்சி இருக்கிறது. அது எப்போது வேண்டுமானாலும் தனது வடிவத்தை மாற்றும். கெமிலியன் தாக்கும்போது அது சிறிது தூரம் சென்று அதை யோசித்து அதே வடிவத்தை எடுத்துவிடும். இது எவ்வளவு பெரிய சக்தி! அதனால் யார் பெரியவன், யார் சின்னவன் என்பதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. இது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவான தர்மம், ஜீவ தர்மம். மாந்தர்களிடம் மூட நம்பிக்கை அதிகரித்து விட்டதால் தான் மனிதன் எல்லா உயிர்களிலும் உயர்ந்தவன் என்று சொல்லப்படுகிறது. எழுபடும் எண்ணங்கள் வேதத்தின் பாஷ்யத்தை வாசிக்க வேண்டும். நிறைய வாசித்த பிறகு சொல்லப்படும் கருத்துக்களில் தவறு இருக்கக்கூடும். விவேகானந்தரின் உரை என்னவென்று எனக்கு தெரியாது. ஒருவரது உரையை ஒருவன் வாசித்தான். நான் சொன்னேன், சிதறிய உரை. ஏனென்றால் அவர் சொன்ன நாடு ஆன்மீகத்தை பற்றி அறியாதது. ஆனால் அந்த நாட்டின் இயல்பு, அந்த உரையின் மொழி, நடைமுறை இவை இயல்பாகவே அவரது உரையில் வெளிப்படும். நான் தருவது மூலமாகவும். ஏனெனில் நான் புத்தகம் வாசிக்கவில்லை, நான் இடைத்தரகு வழியாக கொடுக்கவில்லை. ஏனென்றால் என் பையனாக இருந்த காலத்திலிருந்தே அந்த மூல ஒலியோடு நான் இணைந்திருக்கிறேன். ஸ்ரீகிருஷ்ணர் அற்புதங்களை காட்டி கவர்ந்த போது ரிஷிகள் சொன்னார்கள், நாங்கள் கேள்விகளுக்கு விடை வேண்டும். உங்களது அற்புதங்களில் நாங்கள் திருப்தி அடைந்தோம். ஆனால் அற்புதங்களை அடிப்படையாக வைத்து ஒருவரை கடவுள் என்று சொல்ல முடியாது. ரிஷிகள் கேள்வி கேட்டார்கள். பதிலை கேட்ட பிறகு சொன்னார்கள், நல்ல பதில் என்று ஏற்றுக்கொண்டார்கள்.